கரடியே காளி துப்பிய தருணம்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். பாபா ராம்தேவ் ஒரு சங்கி, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த சங்கியே வந்து இன்றைக்கி ஈரானுக்கு சப்போர்ட். நான் சொல்கிறாப்புல, ஈரான் அப்போ அந்த பத்திரிகையாளர் இருக்கிறாப்புல, அப்போ நீங்கள் ஈரானுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்குறாப்புல. நான் ஈரானுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்ல, நான் உண்மையின் பக்கம் சப்போர்ட் அப்படிங்கிறாப்புல. இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணது யார்? அமெரிக்கா தானே, அமெரிக்கா இஸ்ராயலும் தானே. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். அங்கே போயிட்டு நீ வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர போகிறேன், புருகா போட்டுட்ருக்குறாங்க, நீ நீ என்னத்தை அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு பாபா ராம்தேவ் கேட்குறாப்புல. இது வந்து மிகப்பெரிய மாற்றங்கள், சங்கிகள் மனதிலே மாற்றங்கள் ஏற்படுத்துறதுனாக்க உண்மையிலேயே அந்த அளவு மோசமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடந்துகிட்ருக்குறாங்க இன்றைக்கி வரைக்கும். ஒவ்வொரு நாடாக வந்து அமெரிக்காவை வந்து தூக்கி தூரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து தொடரணும். இனிமேலாவது இந்த ஈரானோட போகட்டும் இந்த சண்டை, இனி எந்த ஒரு நாட்டிலையும் அவன் வாலாட்டாமல் இருக்கணும். இப்போ கியூபாவை பக்கம் போயிட்டான், இன்னும் வேறு எங்கே இந்த கிறுக்கனை முதல்ல ஆட்சியை விட்டு இறக்குனா தான் அமெரிக்காவும் பிழைக்கும். இல்லைன்னா அமெரிக்கா சிதறண்டு போய் இத்தனை மாகாணங்கள் இருக்கோ இல்லைன்னா தனித்தனி நாடாக போயிட போகுது. அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கு. எப்படி சோவியத் யூனியன் எப்படி உடஞ்சிச்சோ அதே மாதிரி அமெரிக்கா 12 நாடுகளாக இப்போ உடைய போகுது. அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும் கண்டிப்பாக. ட்ரம்ப் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தாப்புலனாக்க அந்த நாடு வந்து அமெரிக்கா துண்டு துண்டாக சில்லாக அப்படியே சிதறப்போகுது. நம்ம கண் முன்னாலே பார்ப்போம். அப்படி இருந்துச்சுனாக்க அடுத்தாப்புல வல்லரசுன்னு சொன்னால் அது சீனா தான், அடுத்தது ஈரான் தான், ரஷ்யா தான். இந்த 3 நாடுகள் தான் நாட்டை வந்து உலகத்தை வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிற நிலைமையை நோக்கி நம்ம நாடு இந்த உலகம் போயிட்டு இருக்குது. आप खुलकर ईरान के साथ हैं? मैं ईरान के साथ नहीं, मैं तो मानवता के साथ हूँ। झगड़ा ईरान ने शुरू नहीं किया, झगड़ा इजराइल ने और अमेरिका ने शुरू किया। क्यों? कहते हैं डेमोक्रेसी नहीं। अरे तुम्हारे यहाँ डेमोक्रेसी है? सारे देश को आपदा में डाल रखा है इजराइल ने और अमेरिका ने। वो कहते हैं वहां हिजाब पहनते, हिजाब तो सऊदी अरब में भी पहनते हैं, उन फुफू को कुछ नहीं बोलता। பார்லிமெண்ட்டில் மிக அழகிய கேள்வி ஒன்று வச்சுருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருனாக்க, அதாவது சிலிண்டர் உங்களுக்கு முசல்மான் இந்த நாட்டிலேருந்து தான் வரணும். அதே மாதிரி டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் முசல்மானுடைய நாட்டிலேருந்து தான் வரணும். ஏண்டா வளைகுடா நாடுகள்லேருந்து தான் டீசல் கிடைக்கிது, பெட்ரோலும் கிடைக்கிது, கேஸும் கிடைக்கிது. இது வந்து எந்த அளவு நம்மளுடைய நாட்டுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு வளைகுடா நாடுகள், முஸ்லீம் நாடுகள்லேருந்து தான் நமக்கு வருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்கள்ல, அது மட்டும் இல்லை, வேலைகள் எடுத்துங்க, துபாய் எடுத்துங்க. இந்த வளைகுடா நாடுகள் துபாய், சவுதி, கத்தார், குவைத், இந்த மாதிரி நாடுகள், அபுதாபி, இந்த நாடுகள்லாம் வந்து லட்சக்கணக்கான இந்தியர்கள் வாழ்வாதாரம் அங்கே தான் இருக்குது. அந்த ஒருத்தன் சம்பாதிச்சானா ஊரில் வந்து 10 பேர் சாப்பிட்றான் உட்காந்து. அப்போது எந்த ஒரு 10 லட்சம்னாக்க அங்கே வந்து 10 மில்லியன் ஆகும் நம்ம நாட்டில். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள சங்கிகளுக்கு என்ன, இங்கே முஸ்லீம்களை பிடிக்காது, அதாவது முஸ்லீமோட ஆக்டிவிட்டீஸை பிடிக்காது, முஸ்லீம்கள் தொழுகிறது பிடிக்காது, அவர்கள் வந்து வெளியில் தொப்பி போட்டுட்டு போனால் பிடிக்காது, தாடி வச்சுட்டு போனால் பிடிக்காது. ஆனால் இந்த படத்தில் பார்க்குற இந்த 4 பேரை பார்த்துங்க, இவர்களுடைய பதிவுகள், இவருடைய போராட்டங்கள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிரானவை தான். முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும், முல்லாக்களுக்கு இந்த நாட்டில் இடமில்லை, இது வந்து இந்துக்களுடைய ராஜ்யம், ஹிந்து ராஷ்டிரம் உண்டாக்கணும், அதாவது மாட்டுக்கறி சாப்பிட்டாக்க அவர்களை கொல்லுவோம், வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் இவனை சுற்றி இன்னொரு 20 பேர் 25 பேர் இருக்கிறானுங்க. அத்தனை சங்கிகளும் அவனுடைய வேலையே தான். ஏன்னா பிஜேபி அவனுக்கு மாதம் பணம் கொடுக்குறான், சம்பளத்தை காசை வாங்கிக்கிட்டு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுறானுங்க. அது அவருடைய அந்த பார்லிமெண்ட். मान्यवर, गैस भी मुसलमानों से चाहिए, पेट्रोल भी मुसलमानों से चाहिए, डीजल भी मुसलमानों से चाहिए, और रोजगार भी मुसलमानों के देश में चाहिए, लेकिन इन अंधभक्तों को अपने ही देश में मुसलमान नहीं चाहिए मान्यवर। இந்த அருமையான கேள்விக்கு பதில் தெரியாமல் இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி சங்கிகள் ஃபுல்லாக இங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. சுரேஷ் கோபி முதற்கொண்டு அத்தனை பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு திரு முடிக்கிறானுங்க. அமெரிக்க அதிகாரி என்ன சொல்கிறாருனாக்க, ஈரான் வந்து
ஏற்கனவே நடந்த சண்டையில் தங்கள் நாட்டை புனரமைக்கிறதுக்காக உலகத்திலேருந்து நிறைய கடன்கள் வாங்கியிருக்கு. கடன் வாங்கி உதவிகள் நிறைய பெற்றிருக்குது. அமெரிக்காவும் நிறையா கொடுத்துருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நாட்டை வந்து செழுமைப்படுத்துறதுக்கும் நாட்டை கட்டமைக்கிறதுக்கும் அவர்கள் பயன்படுத்தாமல் வெறும் ஆயுதங்களையே வாங்கி கூச்சி வச்சுருக்குறாங்க. அதுதான் இங்கே இப்போ வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு வெக்க வேணாமா இவருக்கு? ஏன்னாக்க இன்றைக்கி அமெரிக்கா உலகத்திலே அதிக கடன் வச்சுருக்கிறது, அதிக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான். இவன் நாட்டில் வந்து அவருடைய மக்களை வந்து எப்படி வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா? இப்போ இந்த நமக்கு இங்கே கிடக்கிறாங்களே ரோட்டோரத்தில் வீடு இல்லாமல், இது வந்து ஈரானா? இது கிடையாது. இதெல்லாம் அமெரிக்கா. அமெரிக்காவில் எல்லாம் இளைஞர்கள் முதற்கொண்டு முதியவர்கள் போல போதை மருந்துக்கு அடிமையாகி அங்கே உள்ள போதையே ஒரு மாதிரியான போதை. அப்படியே ஸ்லோவாக நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பொத்துன்னு கீழே விழுவானுங்க. ஏன்னா இது வந்து இறைவன் கொடுத்த தண்டனைகளில் இது ஒன்று அந்த அமெரிக்காவுக்கு. நீங்கள் வந்து உலக வல்லரசுன்னு மாறுத்தட்டிக்கலாம். ஆனால் சொந்த மக்களை வந்து எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் சரி பொத்துன்னு கீழே விழுவானுங்க. அவனை வந்து அதாவது தன்னுடைய கால்கள்னால் நிற்கவே அவனுக்கு தெம்பு இல்லாமல் இருக்கும். நீ வந்து உலக வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து ஈரானுக்கு வந்து பாடம் எடுக்கிற. இப்போ நீ என்ன பண்ண? உன்னுடைய இத்தனை கோடி யார் யாருன்னா கொள்ளையடிக்கிற. நீ தங்கம் கொள்ளையடிக்கிற, போய் எங்கள் வெனிசுலாவில் போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த மண்ணை அங்கே ஆட்சி பண்ணக்கூடிய அந்த அதிபரையை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு அங்கே இருக்கிற குரூட் ஆயில் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. There are people in Iran who now, given everything that's happened, are willing to move in a different direction for their country. That would be great. Imagine in Iran that instead of spending their wealth, billions of dollars supporting terrorists or weapons, had spent that money helping the people of Iran, you'd have a much different country. So we are always hopeful that that would. லிபியா, ஈராக் அப்படின்னு சொல்லி எல்லா இப்போ வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும் வந்து பணத்தை ஆட்டையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் தங்கத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனானுங்க. அதை வேறு ஃபோட்டோ போட்டு கூட பெருமையாக பேசிக்கிறான். இப்படி உலக நாடுகளில் கொள்ளையடிக்கிறதே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்க ஒரு நாடு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாமா? ஈரான் நல்லாவே இருக்கிறான். அந்த நாட்டு மக்கள் வந்து மிக சிறந்த, நீ வந்து பொருளாதார தடைகள்லாம் விதிக்காமல் இருந்ததுனாக்க என்றைக்கோ பெரிய வல்லரசாக மாறி இருப்பான். தவறு வந்து உங்கள் மேலே தான் வச்சுருக்கிறீங்க.